வேணுகோபால். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றி அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு தொழிலில் உச்சநிலை அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசலாம். இப்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கையில் டாப் கியரில் போவாங்க. அவங்களா இப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். என்னன்னு தெரிய மனைவி வந்த யோகம் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர்த்துக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப முன்னேற்றம் எதுவுமே இல்லாமல் மீடியமாக போயிட்டு இருக்கும். சில பேர்த்துக்கு இன்னும் சுமாராக தான் இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் அவங்க ஆணுடைய ஜாதகத்தில் அவருடைய திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை என்ன ஆகும், எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். இப்போது திருமணத்துக்கு அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் திடீர்னு சொந்தமாக ஒரு தொழில் செய்வாங்க. அந்த தொழிலில் ஆகா ஓஹோன்னு போகும். பார்க்குற வேலையை கூட விட்டுட்டு முழுக்க முழுக்க இந்த தொழிலையே நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலுக்கு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். இப்போது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. லக்னம்ங்கிறது ஜாதகரை குறிக்கும், லக்னாதிபதிங்கிறது ஜாதகரை குறிக்கும் இல்லையா? அதே சமயத்தில் 7ஆம் இடம்ங்கிறது மனைவியை குறிக்கும், 7ஆம் அதிபதிங்கிறது மனைவியை குறிக்கும். இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் எந்த வகையிலாவது தொடர்பு இருக்கணும். அப்படி தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் உண்டு அப்படிங்கிற கான்செப்டை அடித்து நம்ம சொல்லலாம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் தொடர்பே இருக்காது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், திருமணங்கிறது ரொம்ப தாமதமாகிட்டே போகும். இதெல்லாம் ஒரு கான்செப்ட். சரி, திருமணம் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் நல்ல வகையில் தொடர்பு இருந்து லக்னாதிபதி 7ஆம் அதிபதி எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் திருமணம் நடந்துடும். சரி, இப்போ திருமணம் நடந்துருச்சு. இப்போ இந்த ஜாதகர் ஒரு தொழில் பண்ணுறான்னு வச்சுங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஆகா ஓஹோன்னு போய் டாப் கியரில் ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலோ, 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கூட தொடர்பு இருந்தாலோ, லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இவர்கள் மூவரும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்து பாவாதிபதியும் நல்லா இருக்கணும், காரகிரகமான லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 10ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இந்த அமைப்பு எல்லாமே ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா இந்த அமைப்புடைய ஜாதகரை தான் திருமணத்துக்கு அப்புறம் சிம்பிளாக ஒரு குடிசை தொழில் மாதிரி ஒரு தொழில் பண்ணால் கூட அது மிகப்பெரிய லெவலில் பல கிளைகளை பரப்பி ரொம்ப குரோத் ஆகிறதுக்கு காரணம் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு தான். இதே அமைப்பு தான் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துலேயுமே இருக்கும். அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலையுமே லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்து லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி மூவரும் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அத்தகைய நபருடைய ஜாதகமும் ஆண் ஜாதகமும் இப்படி இருந்து பெண் ஜாதகமும் இப்படி இருந்து இந்த 2 ஜாதகம் ஒன்றா கம்பைனை கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் 2 பேர்த்துக்குமே ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் நடந்து இருவரும் ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையில் மிகப்பெரிய லெவலில் இப்போ நம்ம எத்தனையோ விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். சும்மா வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் ஒரு சின்னதாக ஒரு எம்ப்ராய்டரி கடை மாதிரி போட்டேன், இந்த மாதிரி ஒரு பொக்கே ஷாப் வச்சேன், அது இந்த அளவுக்கு எங்களுக்கு பெரிய குரோத்தை கொடுத்துருக்கு. வீட்டில் இருந்தே எங்களுக்கு தேவையான விஷயங்களை மளிகை ஜாமான் பார்க்கறது, மசாலா தூள் அரைக்கிறது, இந்த மாதிரி சின்ன வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது இந்த அளவுக்கு எனக்கு குரோத் கொடுத்தது. வீட்டில் இருந்துக்கிட்டு டப்பாவாலா மாதிரி சாப்பாடு மதியம் கேட்ரிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. இது எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இருவருமே திருமணத்துக்கு அப்புறம் ஒரு தொழில் ஆரம்பித்து உச்சத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் மேற்படி கிரக அமைப்புகள் இருந்தால் மட்டுமே சாத்தியங்கிறத புரிஞ்சுக்குங்க. யாராவது ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஆணுக்கு மட்டும் இருக்குது, பெண்ணுக்கு இல்லைன்னா அந்த குரோத்துங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஆண் ஜாதகத்திலையும் திருமணத்துக்கு அப்புறம் தொழில் செஞ்சால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருந்து, பெண் ஜாதகத்திலையும் திருமணத்துக்கு அப்புறம் தொழில் செஞ்சால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த 2 ஜாதகமும் திருமணம் செஞ்சாங்கன்னா இவர்கள் பண்ணக்கூடிய தொழில் தான் திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை இவர்களுக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. என்னடா இப்படி சொல்கிறவன்னு நினைக்காதீங்க. கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியும். யாருமே எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை ஆனால் நான் வளர்ந்து காட்டிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் அவங்க ஜாதகத்தில் கொடுப்பனைங்கிறது எதை மீன் பண்ணுதோ அந்த விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த பலன் ஜாதகருக்கு நடக்கும். அந்த அனுபவத்தை ஜாதகரால் முழுமையாக உணர முடியும், தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தது திருமணத்துக்கு அப்புறம் யார் தொழில் பண்ணி மிகப்பெரிய உச்சத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக அமைவுகள் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. எப்பொழுதுமே எந்த ஒரு பலனை பார்த்தாலும் உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்களாக பொருத்தி பார்க்காதீங்க. காரணம் என்னென்னா ஒரு செயலுக்கு விதியும் உண்டு,
விதி விலக்கும் உண்டு. எனவே இந்த பதிவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் இந்த டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்க ஜாதகத்தை அனுப்பி கட்டணம் கட்டி உங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சூட்சுமத்தோடு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அத்தனை பேரும் இந்த பதிவு பார்த்தவர்கள் தயவு செய்து இந்த சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பல்லாண்டு வாழ்க வளமுடன்.